ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா சமையல். இன்றைக்கி நம்ம முள்ளங்கி பொரியல் செய்யலாம். முள்ளங்கியில் நம்ம சாம்பார் செஞ்சுருப்போம். இன்றைக்கி பொரியல் செய்யலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க முள்ளங்கி பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 400 கிராம் அளவுக்கு முள்ளங்கி எடுத்திருக்கேன். அது தோலை சீவிட்டு கேரட் சீவிரக்கட்டையில் இது மாதிரி சீவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அடுப்பில் ஒரு கடாய் போட்டுக்கலாம். அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம சீவி வச்சுருக்கிற முள்ளங்கியும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முள்ளங்கியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதே சமயம் வதக்கும் போதே அது நல்லா வெந்துடும். இது வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம இப்போ ஒரு மசாலா இதுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் துருவல் கொஞ்சம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அது கூடவே ஒரு வரமிளகாய் எடுத்துக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது முள்ளங்கி நல்லா வதங்கிடுச்சு. அதே சமயம் நல்லாவும் வெந்துடுச்சு. இப்போது இந்த முள்ளங்கி பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இது கூட சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா சேர்த்து செய்யும்போது இந்த பொரியல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த முள்ளங்கியோட ஸ்மெல்லே தெரியாது. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த முள்ளங்கியில் நீர்ச்சத்து, நார்ச்சத்து இருக்குது. அதனால் இதை அடிக்கடி உணவில் எடுத்துக்கோங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எல்லா ரைஸ் கூடயும் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த பொரியலை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.